வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மணி சேவிங் பிளான். இதில் நம்ம மினிமம் ஒரு 15 லட்ச ரூபாய் நம்ம சேமிக்கணும். அப்படிங்கிறப்ப அதுக்கு நம்ம எவ்வளோ பணம் மாதம் மாதம் சேமிக்கலாம் அண்ட் எந்த ஸ்கீமில் போடுறப்ப நமக்கு 15 லட்ச ரூபாயிலேருந்து 25 லட்ச ரூபாய் வரைக்கும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ எப்படி சேவ் பண்ணணும் அண்ட் சேவ் பண்ணுற பணத்தை என்ன ஸ்கீமில் போட்டோன்னா நமக்கு இந்த ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக இதில் சொல்லியிருக்கிறேன். நிச்சயமாக இந்த தகவலாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், பிளான்ஸ், டிப்ஸ் அண்ட் கோல்டு சேவிங் ஐடியாஸ், கோல்டு சிட்டு ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸ், கோல்டு லோன் நம்ம வாங்குறப்ப அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, கால்குலேஷன் என்ன, இந்த மாதிரியான வீடியோஸ் அண்ட் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற மற்ற சேவிங் ஸ்கீம்ஸு அண்ட் ஒவ்வொன்றுத்துக்கான டீட்டெயில்ஸ் அண்ட் கால்குலேஷன்ஸ், பேங்க்ஸில் இருக்கிற ரெக்கரிங் டெபாசிட், ஃபிக்ஸட் டெபாசிட் அண்ட் ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் அண்ட் கால்குலேஷனும் போட்டிருக்கோம். இது இல்லாமல் எல்ஐசி பாலிசி அண்ட் இன்னும் நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. இதெல்லாமும் தேவைன்னு நினைக்கிறவங்க சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸும் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் எனக்கு இன்னும் அதிக வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோஸ் இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் ஆகி அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்க்குற எல்லாரும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த மணி சேவிங் பிளான் பார்த்திங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்குமே கண்டிப்பாக சூட் ஆகும். பிகாஸ் நம்ம வந்து ஒரு லேக்ஸ் கணக்கில் சேமிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாதம் மாதம் நம்ம எடுத்து வைப்போம். அண்ட் ஒரு லாங் டேர்மில் நம்ம இதை சேமிக்க முடியும். அண்டு உங்களுக்கான கோலை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் சேமிக்கணும், எந்த டைமில் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத பொறுத்து அண்ட் உங்களோட இன்கம்மை பொறுத்து நம்மளால் ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ சேமிக்க முடியும் அப்படிங்கிறத பொறுத்து உங்களோட கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அமௌண்ட் சேவ் பண்ணலாம். அண்ட் இதில் வந்து நான் 15 lakhs வந்து மினிமம் வந்து சொல்லியிருக்கேன். அண்ட் 15 lakhs வந்து நம்ம ஒரு 15 yearsல சேவ் பண்ண போகிறோம். பிகாஸ் 15 லட்சம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய அமௌண்ட்டு. ஸோ நமக்கு வந்து அதை மொத்தமாக ஒரு ஷார்ட் டைமில் நம்மளால் சேவ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ 15 yearsல ஒரு 15 lakhs நம்ம சேவ் பண்ண போகிறோம். அண்ட் இது வந்து ஒரு லாங் டேர்ம் மெத்தட் தான். அண்டு சேவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சேவ் பண்ணுறப்பவே நம்ம வந்து இதை இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் நம்ம போடுறப்ப நமக்கு அதுலேருந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ 15 லட்ச ரூபா நம்ம சேமிக்கணும் அப்படிங்கிறப்ப சேவ் பண்ணி நம்ம வீட்டில் வைக்கிறோன்னா 15 லட்ச ரூபாவும் நம்ம சேமிக்கணும். பட் அதையே இன்வெஸ்ட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா 15 lakhs சேவ் பண்ணுறதுக்கு நம்ம கம்மியான அமௌண்ட்டு எடுத்து வச்சாலே போதும். அது எப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களோட கோல்க்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு அந்த பணம் எப்போ வரணுங்கிறத பொறுத்து அதுக்கேற்ற மாதிரியான ஒரு கரெக்டான அண்ட் சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் மார்க்கெட்டில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் நமக்கு வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க நம்ம யோசிப்போம், நம்மளோட பணம் வந்து ஃபஸ்ட்டு பாதுகாப்பாக இருக்கணும், சேவ் பண்ணுற பணம், அதுலேருந்து நமக்கு ஓரளவுக்கு டீசென்ட் ரிட்டர்ன் கிடைக்கணும் அப்படின்றவங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களோட கோல்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு எந்த டைமில் பணம் தேவை அப்படிங்கிறத பொறுத்து. ஏன்னா நம்ம ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா ஃப்யூச்சருக்காக அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நம்மளோட எதிர்காலத்துக்கோ இல்லை நம்மளோட குழந்தைங்களோட எதிர்காலத்துக்கோ அந்த பணத்தை வந்து சேமிப்போம் இல்லையா? ஸோ அந்த டைமுக்கு நமக்கு பணம் வரணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் சூஸ் பண்ணுற ஆப்ஷனும் அதுக்கேற்ற மாதிரி அந்த இயரில் முடிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்டு இதில் நம்ம மந்த்லி சேவ் பண்ண போகிறோம். அதுவும் கன்சிஸ்டண்ட்டாக. பிகாஸ் லாங் டேர்ம் அப்படிங்கிறப்ப நம்ம தொடர்ச்சியாக நம்ம வந்து 15 வருஷம் சேமிக்கணும் அப்படிங்கிறப்ப நமக்கு கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். அண்டு நம்ம ஃபிக்ஸடான ஒரு அமௌண்ட்டை மந்த்லி சேவ் பண்ணிகிட்டே வரணும். அண்ட் அந்த அமௌண்ட்டு எவ்வளோ அப்படின்றத பார்க்கறதுக்கு நம்ம அதுக்கான கால்குலேஷன் பார்க்கலாம். ஸோ இந்த 15 lakhs நம்ம சேமிக்கிறதுக்கான மணி சேவிங் பிளான் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மாதம் 5000 ரூபா சேமித்தா போதுங்க. நம்மளால் 15 லட்ச ரூபா மினிமம் வந்து சேவ் பண்ண முடியும். நீங்கள் மந்த்லி சேவ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா மாதம் உங்களோட சேலரியிலேருந்து இப்போது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை ஒருத்தர் இன்கம் இருந்தாலும் சரி, ஓவராலாக மினிமம் ஒரு 30,000 to 40,000 இருந்தால் கூட நம்மளால் வந்து 5,000 rupees வந்து ஈஸியாக சேவ் பண்ண முடியும். ஸோ உங்களோட மந்த்லி பட்ஜெட் போட்டு அதுலேருந்து ஃபஸ்ட்டு இந்த சேவிங்ஸ் அமௌண்ட்டை எடுத்து
வைங்க. இந்த 5000 ருபீஸை வந்து நீங்கள் மந்த்லி சேவ் பண்ணிகிட்டே வரணும். வார சம்பளம் வாங்குறவங்க கூட இதே அமௌண்ட்டை நீங்கள் வீக்லி எடுத்து வைக்கலாம். அதாவது வீக்லி 1250 ருபீஸ் 1250 ரூபாய் எடுத்து வச்சிங்கன்னா ஒரு மாதத்தில் 4 வாரத்துக்கு நீங்கள் அந்த மாதிரி எடுத்து வச்சிங்கனாலும் ஒரு மாதத்தில் உங்களால் 5000 ரூபா சேமிக்க முடியும். அண்டு தின சம்பளம் வாங்குகிறேன் இல்லை டெய்லி நான் வந்து எடுத்து வைக்கிறது எனக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் டெய்லி 167 ரூபாய் எடுத்து வச்சிங்கன்னா 30 நாளில் ஒரு மாதத்தில் உங்களால் 5000 ரூபா சேமிக்க முடியும். ஸோ உங்களுக்கு வீக்லி மந்த்லி ஆர் டெய்லி எப்படி முடியுதோ எடுத்து வைங்க. பட் ஒரு மாதம் முடிவில் நமக்கு 5000 ரூபா சேவ் பண்ணுற மாதிரி இருக்கணும். இது வந்து ஃபிக்ஸடாக நம்ம வந்து சேமிச்சுட்டே வரணும். அண்ட் இதில் வந்து இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் பார்க்க போகிறோம். இப்போ மாதம் 5000 ரூபா நம்ம சேமிக்கிறோம். இப்போ உங்களுக்கு மாதம் 5000 ரூபான்றது கொஞ்சம் பெரிய அமௌண்ட் இருந்தாலும் லாங் டேர்முக்கு நம்ம இதே அமௌண்ட் தான் சேவ் பண்ண போகிறோம். ஸோ உங்களோட சம்பளம் உயர்ந்தாலும் நீங்கள் இந்த அமௌண்ட்டை சேவ் பண்ணாலே போதும் இந்த ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு அடிஷ்னலாக வர இன்கமில் நீங்கள் சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்னொரு ஸ்கீமில் கூட வேறு ஏதாவது நீங்கள் வந்து பிரித்து சேவ் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ இந்த 5000 ருபீஸை நம்ம இப்போது எந்த ஸ்கீமில் இது பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் பிபிஎஃப், அதாவது பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். நான் நிறைய வீடியோஸில் பிபிஎஃப் பற்றி சொல்லியிருக்கேன். ஆனாலும் ஒரு சிலர் கேட்குறீங்க பிபிஎஃப்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. பிபிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஒருத்தர் ஒரு அக்கௌண்ட்டு தான் ஓப்பன் பண்ண முடியும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேங்க்லேயும் அவைலபிளாக இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ முன்னாடி பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் இனிஷியலாக ஆரம்பித்தாங்க. பட் நிறைய பேங்க்ஸில் நேஷனலைஸ் பேங்க்ஸ்லாம் வந்து இப்போ நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுக்காக நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் போகணுன்னு இல்லை, உங்கள் பேங்க்லேயே இந்த அக்கௌண்ட் இருந்தாலும் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து ஒரு ஃபினான்ஷியல் இயரில் நமக்கு 500 ரூபாய் மினிமம் கட்டணும். அப்போ தான் நமக்கு ஆக்டிவாக இருக்கும் அக்கௌண்ட்டு. அண்ட் மேக்ஸிமமாக பார்த்திங்கன்னா 1.5 லட்ச ரூபாய் வரைக்கும் ஒரு ஃபினான்ஷியல் இயரில் நம்ம கட்டலாம். இதுதான் மேக்ஸிமம் லிமிட். இதுக்கு மேலே நம்ம கட்ட முடியாது. அண்ட் ஒருத்தர் ஒரு அக்கௌண்ட்டு தான். அண்ட் இதுக்கான டெபாசிட் பீரியட், நமக்கு மெச்சூரிட்டி பீரியட் எப்போன்னு பார்த்திங்கன்னா மினிமம் வந்து நம்ம 15 வருஷம் கட்டணும். அண்டு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் 15 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 5 வருஷமாக பிளாக் இருக்குது. இப்போ 15 இயர்ஸ் முடிஞ்ச அப்புறம் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்னொரு 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் 20 இயர்ஸ். அது முடிஞ்சோடனே திரும்ப இன்னொரு 5 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னாலும் 25 இயர்ஸ் 30 இயர்ஸ் அந்த மாதிரி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் நமக்கு இருக்குது. பொதுவாக நம்ம ஒரு ஆர்டி எஃப்டி இதெல்லாம் போடுறோம் அப்படின்னா அதில் வந்து நமக்கு கிடைக்கிற இன்கம் வந்து, அதாவது வட்டி வந்து டேக்ஸபிள் இன்கம். பட் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாங் டேர்மில் போடுறோம். அண்ட் இதில் கிடைக்கிற வட்டி வந்து நமக்கு டேக்ஸ் ஃப்ரீ, அதாவது ட்ரிபிள் எக்ஸம்ஷன் சொல்லுவாங்க. நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கும் நமக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்குது, கிடைக்கிற வட்டிலையும் எக்ஸம்ஷன், அண்டு நமக்கு கிடைக்கிற மெச்சூரிட்டி அமௌண்ட். ஸோ மொத்தமாக வந்து இது ட்ரிபிள் மெத்தட் சொல்லுவாங்க. நமக்கு டோட்டலாக டேக்ஸ் ஃப்ரீ இதில். அதனால் இந்த ஸ்கீமில் நமக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபுல்லாகவே நமக்கு கிடைக்கும். இப்போது நம்ம இதில் டெபாசிட் பண்ணப்போ எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான கால்குலேஷன் பார்க்கலாம். நான் முன்னாடி சொன்னால் மாதம் 5000 ரூபா நம்ம வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் மாதம் 5000 ரூபா சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் பணம் மாதம் கட்டிகிட்டே வரலாம். இன்கேஸ் நீங்கள் ஒரு மாதம் கட்டலை அப்படின்னாலும் நம்ம அக்கௌண்ட் வந்து ஆக்டிவாக தான் இருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு இயரில் மினிமம் 500 ருபீஸ் கட்டினா நம்ம அக்கௌண்ட் ஆக்டிவாக இருக்கும். பட் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக சேவ் பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளோட கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் மந்த்லி 5000 அப்படின்னு கன்சிஸ்டண்ட்டாக போட்டுட்டே வாங்க. இந்த மாதிரி நம்ம 15 வருஷம் கட்டுறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம கட்டியிருக்கிற தொகை எவ்வளோ இருக்கும்னா 9 லட்சம் ரூபாய் இருக்கும். அதுக்கு கிடைக்கிற வட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.1% வந்து இப்போ வட்டி கொடுக்குறாங்க. ஸோ இந்த வட்டிக்கு படி கணக்கு பண்ணோன்னா நமக்கு 7,27,284 ரூபாய் வட்டி மட்டுமே கிடைக்கும். ஸோ நம்ம கட்டின அமௌண்ட்டும் இந்த வட்டியும் சேர்ந்து 15 வருஷம் முடிவில் நமக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக கிடைக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா 16,27,284 ரூபாய் கிடைக்கும். ஸோ 15 இயர்ஸ் நீங்கள் சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மாதம் 5000 ரூபா சேமித்தாலே போதும், நமக்கு 16 லட்ச ரூபாய்க்கு மேலே கிடைக்கிது. அண்ட் இதில் நம்ம கட்டியிருக்கிறது பார்த்திங்கன்னா 9 லட்ச ரூபா தான் நம்ம சேவ் பண்ணுறது அமௌண்ட்டு. பட் நம்ம அதை இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நமக்கு அதில் வட்டி மட்டுமே 7 லட்ச ரூபாய்க்கு மேலே எக்ஸ்ட்ராவாக கிடைக்கிது. ஸோ நீங்கள் சேவ் பண்ணுறது மட்டும், இது வரைக்கும் சேவ் பண்ணிட்டு தான் இருக்கேன், நான் எந்த ஸ்கீம்லையும் இன்வெஸ்ட் பண்ணல அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுறப்ப ஓரளவுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அண்ட் இது வந்து 15 வருஷம் சொன்னேன். இன்கேஸ் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்க, ஒரு 20 வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு பணம் தேவைப்படுது, நான் அது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறேன்றவங்க நீங்கள் 20 இயர்ஸ், அதாவது 15 இயர்ஸ் முடிஞ்சோன்னா இன்னொரு 5 வருஷம் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே 5000 ரூபா நீங்கள் கட்டுறப்ப 20 வருஷம் கட்டுறீங்கன்னா நீங்கள் கட்டின தொகை 12 லட்ச ரூபா இருக்கும். அண்ட் அதுக்கு நமக்கு கிடைக்கிற வட்டி, இப்போத்திய வட்டி படி கணக்கு பண்ணால் நமக்கு 14,63,315 ரூபா கிடைக்கும். ஸோ மொத்தமாக மெச்சூரிட்டி அமௌண்ட் 20 வருஷம் கழிச்சு நமக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 26,63,315 ரூபா. அதாவது நம்ம 15 வருஷத்தில் 9 லட்ச ரூபா கட்டியிருப்போம். அண்ட் 20 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 12 லட்ச ரூபா, அதாவது 3 லட்ச ரூபா தான் எக்ஸ்ட்ரா கட்டியிருக்கோம் நம்ம. பட் அந்த 5 வருஷம் டிஃப்ரென்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு லாபம்
15 வருஷத்தில் 16 லட்சம், 20 வருஷத்தில் 26 லட்சம், 10 லட்ச ரூபா நமக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்குது. இதுக்கு காரணம் நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிறதுனால தான். ஸோ நமக்கு கிடைக்கிற வட்டி வந்து காம்பவுண்ட் ஆகிட்டே அந்த வட்டிக்கு வட்டி கிடச்சிட்டே வரும். ஸோ நம்ம லாங் டேர்மாக போடுறப்ப இன்னும் அதிகமான வருஷம் போட போட நமக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் இயர்லி ஏஜ்லேயே ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மினிமம் அமௌண்ட் நம்ம 5,000 சேவ் பண்ணிட்டு வந்தாலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 வருஷத்தில் 26 லட்ச ரூபாய் வரைக்கும் சேவ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல ஸ்கீமாக இருக்கும். சேவ் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ஃப்யூச்சருக்கு கண்டிப்பாக அந்த பணம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.